ஐயா, இறைவனை அடையறதுக்கு தியானம் தவம் பண்ணுங்கன்னு நிறைய பேர் சொல்றாங்க. தியானம் தவம் எப்படி பண்றதுங்க? தியானம் தவம் அப்படின்னு உடனே நாம கண்ணை மூடிக்கிட்டு நெத்தியிலையோ அல்லது நெத்தி பொட்டிலையோ நினைக்கிறதோ கற்பனை, மாயை தான். தியானம் தவம் அப்படின்னா நாம என்ன தெரிஞ்சுக்கணும்? நம்ம உயிரை தெரிஞ்சுக்க வந்திருக்கணும், நம்ம ஆன்மாவை தெரிஞ்சுக்க வந்திருக்கணும். நம்ம ஆன்மா சிற நடுவுள்ள இருக்குது, அதான் உச்சிக்கு கீழே அண்ணாவுக்கு மேலே வைத்த விளக்கு. அந்த ஜோதியை நம்ம நினைக்கணும். அந்த ஜோதியை, அந்த ஆன்மா உயிர் ஒளியை நினைக்கிறது தான் தவம், தியானம். அதை எப்படி நினைக்க முடியும் அப்படின்னா, அதை கண்ணை மூடிக்கிட்டு நம்ம உள்ளேயும் நினைக்க முடியாது. உள்ள அப்படி கண்ணை மூடிக்கிட்டு நினைக்கிறதெல்லாம் கற்பனை தான். அந்த உயிர் ஒளி நேராக எங்கே வெளிப்படுதுன்னா, இரு நாடி வழியாக 2 கண்களில் தான் அந்த ஆன்ம ஒளி வெளிப்படுகிறது. அந்த கண் மணியில தான் அந்த உயிர் ஒளி இறைவன் திருவடி பாதமாக இருக்குது அப்படின்றத தான் எல்லா ஞானிகள் மகான்களும் சொல்லியிருக்காங்க. கண் மணியில் அந்த குரு கொடுத்த அந்த தீட்சையின் மூலம், அதை உணர்வு, அந்த உணர்வின் மூலமாக தான் நாம நினைக்க முடியும். அப்படி நினைக்கிறது தான் கண்ணை விழித்திருந்து, கண்ணை மூடிக்கொண்டு கண்ணை திறந்து கண் மணியில குரு கொடுத்த அந்த உணர்வுல நம்ம மனசை அங்க நிறுத்தி, அதை தான் வள்ளல் பெருமான் சொல்லியிருப்பார். நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து. இதுபோல் பலகால் விடாம செய்ய செய்ய நம்ம கண்மணியில இருக்கிற ஒளி பெருகி வினை திரை, அதுதான் சத்திய ஞான சபையில 7 திரையா வச்சு காட்டியிருக்காங்க. திரை விலகி நமக்குள்ள உயிரா இருக்கிற அந்த ஆன்ம ஜோதி இறைவனை நம்ம பார்க்கணும். அதுதான் இந்த மனித பிறப்புடைய நோக்கம். இதுதான் தியானம் தவம் சொல்லுவாங்க. நம்ம வாழ்க்கையே தவமா இருக்கணும் அப்படின்னா நம்ம உயிரை தெரிஞ்சுக்கணும். எப்போதும் விழிப்புணர்வோட, விழியில் விழித்திருந்து உணர்வோடு இருக்கணும். அதுதான் தவம், தியானம்.